ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஜூஜிகானோ ரோகுனின் மாங்காவோட சாப்டர் 134 பார்க்க போறோம். எடுத்ததுமே செட்டிங் என்ன எக்ஸாம்பிள்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. ஒரு ஈவினிங் டைம்ல கிட்டாமியோட கிளினிக் இருக்க ஸ்ட்ரீட்ஸ்ல காட்டுவாங்க. அப்படியே கேமரா அடுத்தடுத்து பில்டிங் அண்ட் கிட்டாமியோட கிளினிக்கு போகும். கிட்டாமி ஷுன் கிட்ட என்னடா இப்ப பரவாயில்லையான்னு கேட்பான். ஷுன் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிட்டு இருப்பான். ஓகே தான்பா, இவனுக்கு ஐலாண்ட்ல அந்த தீவையை கொளுத்தி விட்டு வந்திருப்பாங்களே மொத்தமா. பார்த்தா அந்த நியூஸை விட ஓடி போன பொண்ணோட ஒரு கிட்னாப்பிங் இன்சிடென்ட் இருக்கும். அதை தான் ரொம்பவுமே ஜாஸ்தியா ட்ரெண்டிங் பண்ணி வச்சிருப்பாங்க. கிட்டாமி நம்ம பார்த்த வேலைக்கான அந்த அட்டென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்குன்பா. இப்பதான் நியூஸ் பேப்பர்ல க்ளோஸ்அப்ல காட்டுவாங்க. இக்கரிஜாமால தீ பிடிச்சிருக்கு. அந்த ஐலாண்ட்ல வசிச்ச மக்கள் கொஞ்சம் அந்த தீ விஷயத்துல கேர்லெஸ் ஆனதுனாலதான் இந்த தீ பரவி இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இதை பார்த்த கிட்டாமி என்ன இதுதான் காரணமாட்டு ஷாக் ஆயிருப்பான். இக்கரிஜாமாங்கிறது ரெவல்யூஷன் ஐலாண்டுன்னு உனக்கே தெரியும் தானே. பார்க்க போன இந்த ரெவல்யூஷனரி கிளப்ங்கிற ஆர்கனைசேஷன் இப்ப ஏற்பட்ட பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ் கூட கவர் பண்ற அளவுக்கு பயங்கரமான ஆட்களோ. நம்ம எதிரிக ரொம்ப பவர்ஃபுல் போலையன்பா. ஒருமா ஆமான்பா. கிட்டாமி டக்குன்னு ஏதோ ஒரு வகையில ரியோ நல்லபடியா இருப்பான்னு நினைக்கிறேன்னு கேட்பான். ஒருமா சைலண்டா ரியோவா அவளை பார்த்தா அந்த கடைசி நொடி வரைக்குமே அவளை சுத்தியும் ஏகப்பட்ட மர்மங்கள் இருந்த போலதான் இருந்துச்சுன்பா. இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாஸ்ட் செப்பரேட் பார்ட்ஸ்க்கு வந்திருப்பாங்க இல்லையா. அந்த சீனுக்கு கதை ஜம்ப் ஆகும். கடலால பயங்கரமா வீசும். கிட்டாமி நிஜமா போக தான் போறேன்னு கேட்டிருப்பான். ரியோ சிம்பிளா ஆப்போசிட்ல நின்னுட்டு இருப்பா. இங்க பாரு ரியோ, உனக்கு போக எங்கேயும் இடம் இல்லைனா நீ பேசாம எங்களோடய வந்துடலாம், என்ன சரியான்பா. ரியோ அதெல்லாம் பரவாயில்ல, இப்ப வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் நன்றின்பா. கையில ரியோவோட கையை கொண்டு வந்திருப்பா இல்லையா, அதை கையிலேயே தான் வச்சிருப்பா. நான் ரியோக்கான இறுதி மரியாதையை ப்ராப்பரா பண்ணணும்ட்டு. அதெல்லாம் தாண்டி கிட்டாமியை பார்த்தாலும் அவர் எல்லா விதமான விஷயங்களுக்கும் ஆர்வமா இருக்க போல இருக்குன்னு இருப்பா. கிட்டாமி இதை கேட்டு ஜாக்காய் வாயை பிளந்திருப்பான். ஒருமா அப்புறம் பார்க்கலாம் ரியோன்பா. ரியோ சரின்ட்டு ஷுன் சத்ராதேன்னு சிரிச்சுட்டே கரெக்டா 3 பேரும் அவங்க பாதையில போறப்ப கிட்டாமி பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லைன்பா. டக்குன்னு பார்த்தா ஷுன்னு கூப்பிட்ட போல இருக்கும். ஒருமா திரும்புவான். ரியோ கையை காமிச்சிட்டு எப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வருதோ அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வாழலான் இருப்பா. இதை கேட்ட கிட்டாமிக்கு மனசே இருந்திருக்காது. வாயை பொழந்திருப்பான். ஒரு மக்கள கண்ணை செவந்திருக்கும். ரியோ நம்ம ஒரே போலதான், அதனால எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேத்துக்கு நல்லபடியாவே ஒத்து போகலான்பா. அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பி இருந்திருப்பா. அவ ஒன்னா வாழலான்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஒருமா பிரசன்ட் அந்த விஷயத்தான் யோசிச்சுட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா கதவை யாரும் தட்டுற போல இருக்கும். கிட்டாமியும் உருமாவும் யாராதுங்கிற மாதிரி முடிப்பானுங்க. பார்த்தா கதவை சடாருன்னு திறந்துட்டு ஹனோகா சக்கி வந்திருப்பா. இப்போ உனக்கான ரொட்டீன் செக்அப்கான நேரம் வந்துருச்சுன்பா. ரொம்பவுமே வெக்கப்பட்டுட்டு ஹாப்பியா வந்திருப்பா. கவனாக்கு தான் இதுல துளியும் விருப்பம் இல்லாத போல இருக்கும். ஒரு மாவளை பார்த்துட்டு ஹனோகா நீங்களான்பா. சக்கி இப்போ உன்னோட பேண்டேஜஸ் எல்லாம் மாத்திடலாமான்னு கேப்பா. கவனா அது எதுக்கு நீ பண்றேன்னு கேப்பா. ஹனோகா சக்கி அப்படியே வெக்கத்தோட ஷுன் தானே என்னோட உயிரை காப்பாத்தினது, அது கணக்கை மாறான அதை பண்ண போறேன்பா. ஷுன் லைட்டா மழுப்புற மாதிரியே தேங்க்யூ சொல்லுவான். திடீர்னு பார்த்தா அவனோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனே மாறும். பார்த்தா ஆப்போசிட்ல ஹனோகாவுமே ஒரு மாதிரி ரொம்ப வியர்டா தான் நடந்துப்பா. சில ஃபீமேல்ஸ்ல சில பசங்களை பிடிச்ச ஒரு மாதிரி வளைஞ்சு கொழிஞ்சு பேசுவாங்க இல்லையா, லைக் தட் சக்கி நடந்துக்குவா. ஒருமா கிட்ட அதெல்லாம் இருக்கட்டும் ஷுன், என்னோட சில இடங்கள்ல சில மாற்றங்கள் நடந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு உன்னால நோட் பண்ண முடியுதான்னு கேப்பா வெக்கத்தோட. ஒருமா குழம்பி போய் வாய பொழந்திருப்பான். மனசுக்குள்ள அவ உடம்புல இருக்க மாற்றங்களா அது எங்கேன்னு யோசிப்பான். சக்கி உன்னால நோட் பண்ண முடியுதா, எங்கேன்னு தெரியுதா இல்லையான்ட்டு செஸ்ட தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ற மாதிரி காமிப்பா. ஒருமா மனசுக்குள்ள அங்கேயான்ட்டு இல்லையே நான் எதுவும் நோட் பண்ணலங்கிற மாதிரி நினைப்பான். கவானா உன்னோட ஹேர் ஸ்டைலான்னு கேப்பா. ஆனா ஓகா கடுப்பா இருப்பா. உங்ககிட்ட கேட்டா பதில் சொல்லு. கோவத்தோட நான் என்ன உங்ககிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்டேன்பா. ஆனா ஓகா இங்க கவானாவோட யூனிஃபார்ம் தான் போட்டு வந்திருப்பா. கவானால இங்க பயங்கர கடுப்பா இருப்பா. அதாவது எந்த ஒரு ஸ்பெஷல் நாலேஜுமே இல்லாம எதுக்காக ட்ரீட் பண்றான்ட்டு வரன்ட்டு. அதெல்லாம் தாண்டி என்னோட யூனிஃபார்ம் என்கிட்ட திருப்பி கொடு, உன்னோட செஸ்ட் ஏரியாலாம் பாரு ரொம்ப ரிவீலிங்கா இருக்குன்பா. ஒருமா நடுவுல மாட்டிட்டு முடிப்பான். சக்கியோ அப்படியா விஷயம், யூனிஃபார்ம்ல அந்த பகுதி மட்டும் ரொம்ப டைட்டா இருக்குல்ல, பார்க்க போனா கவானா உன்னோடதுங்கிறனால தான் எனக்கு டைட்டா இருக்குன்பா. கிட்டாமி இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு நக்கல் பண்ற மாதிரி லேடிஸ்க்கு மத்தியில ஒருமா ரொம்பவுமே பாப்புலர் போலன்பா. 3 பேர் அப்பெல்லாம் இல்லைங்கிற போல கூடுவாங்க. கிட்டாமி அப்புறம் என்ன இதை புடிச்சுக்கலாமான்னு கேட்பான். ஒருமா புடிச்சுக்கிறதா எதைன்பா. கிட்டாமி நக்கல் பண்ற மாதிரி சட்டப்பூர்வமான மனைவியை தேர்ந்தெடுக்கலான்பா ஒருமாவுக்கு. இதை நம்ம ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வச்சு தீர்மானம் பண்ணிக்கலான்ட்டு ஹனோகா ரியோ கவானா ஆசுமானு 4 பேருக்கான லைன் போட்டிருப்பான். இதுல ஃபர்ஸ்ட் போட்டி பாத்தீங்கன்னா ஹனோகா ரியோக்கு, 2வது போட்டி கவானா ஆசுமாக்கு. இந்த ரெண்டு பேர்ல ஜெயிச்சு மேல வந்து யாரும் உருமாவுக்கு சட்டப்பூர்வமான மனைவி ஆகிறதுன்னு தேர்ந்தெடுத்துக்கலான்பா. ஒருமா எங்க இதெல்லாமாங்க பண்ண போறோன்னு கேட்பான். கவானா எனக்கு அவன் மேல காதல்லாம் கிடையாது, ஷுன் மேல லவ் இருக்கு நான் எப்ப சொன்னேன், டெஃபினட்டா இல்ல. ஆனா எனக்கு இருக்க கியூரியஸ் ஒண்ணு மட்டும் தான், எனக்கு ஹனோகா சக்கியை தோக்கடிக்கணும்பா. ஹனோகா நான் அவனுக்கு காதலிக்கவில்லை இல்லையே, ஆனா இந்த விஷயத்துல நான் கியூரியஸா தான் இருக்கேன்பா. டக்குன்னு
யாரதான் பிக் பண்ண போறீங்கன்ட்டு உருமாவை பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. உருமாக்கெல்லாம் மனசே இருக்காது. சுத்தி எல்லாரும் ஷுன்னு கூப்பிடுற போலயே இருக்கும். இவளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கிறுக்கல் தாங்க முடியாம யான்னு கத்திட்டு அப்படியே மயங்கியிருப்பான். அடிப்பட்ட காயங்கள்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கும். இதை பார்த்த மத்த 2 லேடிஸ் பேனிக்கா இருப்பாங்க. டக்குன்னு அலருவாங்க, இவனோட காயம் வேற ஓப்பன் ஆயிடுச்சுன்ட்டு. அவனாவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ரொம்பவுமே ரெசிடென்ஷியலா இருக்க ரெவல்யூஷன் கிளப்போட இன்னொரு இடத்த காட்டுவாங்க. நம்ம தீவுல மசாஷி பார்த்திருப்போம் இல்லையா, அவனை பார்த்தா ஒரு டிஃபரெண்டான பிளேஸ்ல கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. தலையில ஏதோ இரும்பு கம்பி போல இருக்கும். என்ன மன்னிச்சிருங்கன்னு கத்துவான் பயங்கரமா. அவனோட முகத்துல இருந்து உடம்பு வரைக்கும் வேர்த்து போய் கிடக்கும். அவனை ஃபுல் சைஸ்ல காட்டுறப்ப பார்த்தா ஏதோ ஒரு சேர்ல அவனை பயங்கரமா கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவனோட அப்பர் பாடியும் ரொம்பவுமே டைட்டா கட்டி போடப்பட்டிருக்கும். கூடவே லோவர் பாடியில காலை மட்டும் ரொம்பவுமே சுத்தி வர பேண்டேஜஸ் போட்டு சுருட்டி வச்ச மாதிரி இருக்கும். அவன் பயங்கரமா கத்தி ஓபிஎம் ஃபீல்ட் எரிஞ்சு போனது என் வாழ்நாள் முழுக்க எனக்கு ஒரு இழுக்காதான் இருக்க போது. நாக்கமுரா மசாஷியான எனக்குன்பான். தலையில ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற போலதான் சவுண்ட் வச்சிருக்காங்க. பட் என்ன எதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி வழியில தான் துடிச்சிட்டு நான் என்ன வேணாலும் செய்யறேன்னு கத்துவான். இதுக்கப்புறம் ஒரு பர்சனோட காலை கட்டுவாங்க. தலையில தொங்க விடப்பட்டிருக்கும். தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்கன்பான். இப்பதான் சுத்தி வர எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்காங்கன்னு காட்டுவாங்க. பார்த்தா சுத்தி வர எல்லாத்தையும் கட்டி போட்டு டார்ச்சர் பண்றது கியோவா தான் இருப்பான். இப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கான் இல்லையா கியோ. இவங்க எல்லாருமே ரெவல்யூஷனை சேர்ந்தவங்க தான். பட் அந்த தீவுல நெருப்பு பிடிச்சி இவங்க எல்லாம் சர்வைவ் ஆயிருப்பாங்க. பட் ரொம்ப முக்கியமான ஓபிஎம் காலியா இருக்கும் இல்லையா, எல்லாம் நெருப்புல கருகி போயிருக்கும்ல. அதனாலதான் கியோ இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட் கொடுப்பான். மசாஷி தயவு செஞ்சு நான் காப்பாத்துங்கன்னு கத்துவான். இதே இடத்துலதான் மோமோக்கியும் இருப்பா. கியோ முடியாது, அந்த டேமேஜ் ஒன்னும் அவ்வளவு பெரிய டீல்லாம் கிடையாதுன்பா. மோமோக்கி சிம்பிளா கியோக்கு பின்னால நிப்பா. மசாஷி கிட்ட கியோ எப்படியோ ஒண்ணு, நீங்க ஒரு தப்பு பண்ணாலும் இப்படிதான் நடக்கும். இப்போ உங்ககிட்ட இருந்து தானே அந்த எக்ஸாம்பிளே நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும்பா. மசாஷி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்பா. மோமோக்கி இதுல பெருசா எக்ஸ்பிரஷன்ல காட்ட மாட்டா. மசாஷி நான் முழு மனசோட தான் இந்த வேலையில டெடிகேட்டடா இருக்கேன்பா. மோமோக்கி இதை கேட்டதும் கியோ கிட்ட கியோ சான்ட்டு பக்கத்தால போவா. காதுல ஏதோ சொன்ன போல இருக்கும். பட் காட்டியிருக்க மாட்டாங்க என்ன விஷயம்னு. கியோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, ஓகே தான்பா. மோமோக்கி சிம்பிளா பின்னால கை கட்டினபடியே மசாஷி கிட்ட போயிட்டு நான் உன்னை என்னோட பூனை ஆக்கிக்க போறேன்பா. மசாஷிக்கு இது சுத்தமாவே புரியாது. டக்குன்னு பார்த்தா அவ கையில ஒரு ஆணியும் சுத்திலும் எடுத்துட்டு நான் உன் பிரெயின்ல ஒரு ஸ்மால் டச் வைக்க போறேன்பா. மசாஷி இருக்குமா கண்ணை மூடி இருந்திருப்பான். பயங்கரமா வேர்வை வரும். பயங்கரமா பேனிக் ஆகி அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம இருப்பான். இந்த இடத்துல வச்சு மோமோக்கியை பாக்குறப்பவே ரொம்ப கிரீப்பியா இருக்கும். மசாஷி என்னங்க பண்ண போறீங்கன்பா. அந்த ஆணி அவனோட ஸ்கின்ல படுறப்பெல்லாம் காப்பாத்துங்கன்பா. யோ சான்ட்டு கத்தும் போது நச்சுன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் அண்ட் சைலன்ஸ்க்கு அப்புறம் யோ அதேதான், இவன் மத்தவங்களுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருப்பான்ல, என்ன சொல்றான் அந்த விஷயத்துலன்னு கேட்பான். மோமோக்கி மசாஷியை ஒரு பெட் போல கட்டி வச்சிருப்பா. பார்த்தா மசாஷி அப்படியே கிரவுண்டோட படுத்து கிடப்பான். அவனோட கண்ணுல ஆணி இறங்கி இருக்கும். அது வழியா ரத்தம் பயங்கரமா பொல பொலன்னு போயிட்டே இருக்கும். மசாஷி வழியில துடிக்காம எதுவுமே கத்தாம ஜஸ்ட் மியாவுன்னு சவுண்ட் கொடுப்பான். இதுக்கப்புறம் சின் கிட்டாமியோட கிளினிக்கு ஜம்ப் ஆகும். அனோக்கா வந்திருப்பா இல்லையா உருமாவை பாக்குறக்கு. வந்தவன் எல்லாத்தையும் பார்த்ததுல சந்தோஷம்ட்டு நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் நன்றி, நான் திரும்பவும் அப்புறம் வரேன்ட்டு கிளம்பியிருப்பா. ஒரு மாதிரி சிம்பிளா வார்ம் ஸ்மெல் கொடுப்பான். கிட்டாமி பாய் பாயின்பா. கவானா மூஞ்சில அடிச்ச மாதிரி நீ இதுக்கப்புறம்லாம் திரும்ப வரணுங்கிற அவசியம் இல்லைன்பா. கிட்டாமி அவனோட போன் எடுத்து உருமா கிட்ட காமிச்சிட்டு நம்ம கொஞ்ச நாள் வெளியே போயிட்டோம்ல, அந்த இடைப்பட்ட டைம்ல ஜூஜிகாவோட மெசேஜஸ்ல ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணுன்னு ஏகப்பட்ட ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அந்த மெசேஜஸ்லாம் இதான்ட்டு கவானா கிட்ட மெசேஜஸ் ஒன்னு அடுத்து ஒண்ணுங்கிற மாதிரி ரெடி பண்ணி தர சொல்லுவான். இந்த உலகத்துல உதவி கேட்டு பல குரல்கள் ஒலிக்குதுன்பா. கவானா அந்த மெசேஜஸ் சார்ட் அவுட் பண்ணி தரக்கு ஓகேன்பா. ஒரு மாதிரி அந்த மெசேஜஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்பவுமே தகச்சு போய் தான் உட்காந்துருப்பான். இந்த டைம்ல மீனாங்கிற ஒரு பொண்ணு கிட்ட வந்து மெசேஜ் வந்திருக்கும். பாத்தையா இன்னொன்னு வந்துருச்சுமா கிட்டாமி. இதுக்கப்புறம் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல காட்டுவாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கும். யாருங்க இருக்காங்கன்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும் பில்டிங். அதுல ஒரு சைட்டன் வீட்டை காட்டுவாங்க. பார்த்தா அங்க இருக்க ஒரு மேல ஒரு ஃபீமேல பயங்கரமா டார்ச்சர் பண்ற போல சில்க் அவுட் மட்டும் காட்டுவாங்க. இவனை மூமூ ஸ்ட்ரீட்டோட ராஜான்னு சொல்லுவாங்க. நீ வெறும் நாய் தாண்டி, நான் என்ன விஷயம் எல்லாம் சொல்றேனோ அதெல்லாம் கம்முன்னு கேட்டுட்டு ஒழுக்கமா இருக்கணும்பா. இந்த இடத்துல கையை ஓங்கி இருப்பான். ஆல்ரெடி அவனோட கையில எல்லாம் பயங்கரமா ரத்தம் இருக்கிறத உங்களாலே பார்க்க முடியும். ஆப்போசிட்ல இருக்க பொண்ணை வச்சு பார்க்காம பயங்கரமா பஞ்ச் பண்ணிருப்பான். அந்த பொண்ணு மூக்கு வாயில பயங்கரமா ரத்தம் வரும். அவன் வச்ச பஞ்சோட சவுண்டே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கும். இந்த வாங்கிக்கன்னு போட்டு பொழப்பான். இந்த பொண்ணை இப்பதானே டெபியூ பண்றாங்க. இந்த பொண்ணு ஒரு மாதிரி ரொம்பவுமே கண் கலங்கிட்டு வழி தாங்க முடியாம ஹெல்ப் பண்ணுங்க ஜூஜிகா சான்பா. இந்த இடத்துல ஜூஜிகாவோட அந்த பிளாட்ஃபார்ம் காமிச்சு ஒரு சின்ன பொண்ணோட மெய்ப்பூர்வமான அழுகுறால் ஜூஜிகாவை ரீச் பண்ணுதுங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல தொடர்ந்து போட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த சாப்டர்ல கியோவையும் மோமோக்கியும் காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பேஜஸ்ல உங்களுக்கு கிரீப்பியா ஃபீல் ஆச்சா இல்லையாங்கிறத மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஜூஜிகான ஒரு ஓப்பனிங் மாங்காவோட சாப்டர் 135 பார்க்க போறோம். எடுத்ததுமே இந்த சாப்டரோட டைட்டிலான தி கிங் ஆஃப் மோமோ ஸ்ட்ரீட்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. ஸ்டார்டிங்ல கிட்டாமியோட கிளினிக் இருக்கு இல்லையா, அந்த பக்கம் இருக்க ஸ்ட்ரீட்ஸ்ல யாரோ ரொம்ப வேகமா நடந்து வரதை காட்டுவாங்க. பார்த்தா டக்குன்னு பில்டிங் குள்ள போய் அதுக்கப்புறம் படிக்கட்டு ஏறி கரெக்டா கிட்டாமியோட கிளினிக்க ரொம்ப வேகமா நீக்கிட்டு உள்ள போவா. கவனாவே யாரா இது இவ்வளவு வேகமா வராங்கிற போல பாத்துருப்பா. வந்தவங்க நிலைமை மோசமா இருக்க போல ஃபீல் ஆகும். டக்குன்னு என்ன மாதிரியான உதவி உங்களுக்கு தேவைன்னு கேட்பா. வந்த ஆப்போசிட் பர்சன் முகத்துல ரொம்பவுமே வேர்வையோட மூச்சு விடவே சிரமப்படுற போல இருக்கும். வேர்வை துளி மட்டும்தான் கண்ணத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தா வந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்தோட கண் கலங்கி அழுவா. தயவு செஞ்சு என்னோட தீராத நோயை பாருங்கன்பா. இதுக்கப்புறம் டீம் அசம்பிள் ஆயிருக்கும். கிட்டாமி முன்னால போய் உட்காந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்கன்பா. வந்த பொண்ணு என்னோட பேரு ரீகான்னு சொல்லுவா. இந்த பொண்ணோட கால் துணிகள் மட்டும் கிழிஞ்சிருக்கு, அதை உங்களால பார்க்க முடியும். ஒரு மறந்துட்டு இந்த பொண்ணோட துணிகள் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. பார்க்க போனா காயம்பட்டிருக்கும் போல இருக்கு. இது அர்ஜென்ட் விஷயம்னு நினைக்கிறேன்பா. கவனா ரீகாவை கூப்பிட்டு ஏமா இந்த ஒரு டிஎம் அனுப்பிச்சது நீயா, சேவ் மீன் அனுப்பிச்ச மெசேஜ்னு சொல்லி கேப்பா. கவனா டக்குன்னு ரீகா பக்கத்தால போயிட்டு தயவு செஞ்சு என்ன பிரச்சனை என்னாச்சுன்னு சொல்லுன்பா. ரீகா அப்படியே பொறுமையா இதெல்லாம் ஆரம்பிச்சது
நடந்தது. நான் என் வீட்டுல என் அப்பா அம்மாவோட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி போனதுக்கு அப்புறமா அப்புறம் ஒருத்தன் என் லைஃப்ல வந்தான். அவன் தான் இருக்கக்கான இடத்த கொடுத்தான்பா. இந்த இடத்துல சொல்லாம வேண்டாமாங்கிற போல அவளோட தயக்கம் இருக்கும். அது அவளோட ஹேண்ட் எக்ஸ்பிரஷன்ல காட்டியிருப்பாங்க. ரேகா அப்ப இருந்தே அவன் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சு கண்ணா பின்னான்னு வயலண்டா அடிச்சான்பா. ஒரு மாதிரி கேட்டு ஷாக் ஆயிருப்பான். ஷாக்கான கிட்டாமி இருந்துட்டு ஒரு மகிட்ட அந்த நியூஸ் பேப்பரோட ஹெட்லைனை பத்தி கேட்பான். ஐலாண்ட் தீ பிடிச்சி எரிஞ்சதை விட ஒரு பொண்ணோட கிட்னாப் கேஸை பத்தி போட்டிருப்பாங்க இல்லையா, அதை தான் கிட்டாமி இங்க மீன் பண்றான். கிட்டாமி ரீகா கிட்ட போயிட்டு நான் ஒரு ரன்னவே கேஸை பார்த்த நியூஸ் பேப்பர்ல முதல்ல அந்த ஆளை எப்படி பார்த்தேன்னு என்கிட்ட சொல்லுன்பா. ரீகா நான் வீட்டை விட்டு ஓடினதுக்கு அப்புறம் நான் ஸ்ட்ரீட்ஸ்ல அங்க எங்கேன்னு சுத்தி தெரிஞ்சேன். ஏன்னா எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்புறம் இறுதியா ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தேன். அதுதான் மூமூ ஸ்ட்ரீட்ன்பா. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போயிருக்கோம். அந்த ஸ்ட்ரீட்ல என்ன போல ஓடி வந்த பசங்க அப்புறம் வீடு வாசல் இல்லாம இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் வசிக்கிற இடம். ஆனா எக்ஸாக்டா நான் அந்த இடத்துல மேல வாழலின்பா. பார்த்தா அந்த டைம்ல ரொம்பவுமே வருத்தத்தோட உட்காந்துருக்கவளுக்கு ரொம்பவுமே பசி எடுத்திருக்கு, குளிக்கணும்னு தான் தோணும். டக்குன்னு பார்த்தா ஒரு ஐடியா வந்திருக்கும். பொண்ணுனாலே டிஎம்ஸ்ல எவ்வளவு மோசமான விஷயங்கள் வருங்கிறத அதுல காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பா என்ன காப்பாத்த யாராவது வருவாங்க. நான் ட்விட்டர்ல மட்டும் கொஞ்சம் கெஞ்சினா போதும்ட்டு அவன் நேரா ட்விட்டருக்குள்ள தான் போயிருப்பா. அந்த டைம்ல வச்சு ரீகாக்கு ஏகப்பட்ட நோட்டிபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தா டிஎம் பூராவுமே ஏகப்பட்ட ஆம்பளைங்க வெறும் ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ்க்காக அலைவானுங்க. இதெல்லாம் பார்த்த ரீகா சீன்ட்டு பார்க்கும்போது இங்க ஒரு பர்சன் வந்திருப்பான். ஹே பொண்ணே, என்ன நீதான் ரீகா சானான்னு கேட்டிருப்பான். ரீகா ஒன்னும் புரியாம அவனை பார்த்துட்டு பேனிக் ஆகி வந்திருப்பா. வந்தவன் நான் ட்விட்டர்ல உன்னோட போஸ்ட பார்த்தமா, என்ன உனக்கு பண பிரச்சனை இருக்கு போலே, எதுக்கும் பயப்படாத, நான் இச்சிகோ உன்னை காப்பாத்திரம் பாத்துக்கிறேன்பா. யோ இச்சிகோ எல்லாம் பாத்திருக்கீங்களா ஐயா, ஏன் இந்த பேரை வைக்கிறீங்க, மன வருத்தப்படுத்தாதீங்கடா டேய். தலைமை இச்சிகோவோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல இச்சிகோன்னு ஸ்பேம் பண்ணி விட்டு போங்க. புதுசா வந்து பாக்குறவங்க இதுல எதுக்குடா இச்சிகோங்கிற பேரு இருக்குன்ட்டு குழம்பட்டும். ரீகா இச்சிகோவை பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே இருடா பெருசுன்ட்டு குறுக்க ஒரு பையன் வந்திருப்பான். வந்தவன் ஆள் பார்க்க ஸ்டைலிஷா இருப்பான். கூட பின்னால இன்னொரு பொண்ணு இருக்கும். வந்தவன் நீ என்ன பண்றதா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீன்னு கேட்டிருப்பான். இச்சிகோ நான் அவகிட்ட பேசதான் ட்ரை பண்றேன்னு திரும்பி சொல்லும் போது டக்குன்னு அவனோட வாயை இறுக்கமா பிடிச்சிருப்பான். இச்சிகோ கடுப்பா இருப்பான், என்னடா பண்றேன்ட்டு. வந்தவன் பேரு கிங்கு. என்ன பெருசு அப்படியா, பேசதா வந்தையான்ட்டு. இப்போ உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிறியா, ஏன்னா நீ சுவாசிக்கிற காத்து கேவலமா இருக்குடான் இருப்பான். இச்சிகோ கிங்க பார்த்து பயந்து ஓடி இருப்பான். போறப்ப கூட திட்டிட்டே தான் போவான், என்னதான்டா உங்களுக்குலாம் பிரச்சனைட்டு. கிங் லூசர்னு திட்டி இருப்பான். டக்குன்னு பார்த்தா ரீகா கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு கேட்பான். சிரிச்சுட்டு நீ எப்போ உன்னை பாத்துக்கணும், இப்ப வந்தால ஒருத்த அவனை போல பல பேர் இருக்காங்கன்னு இருப்பான். இந்த இடத்துக்கு வந்து சில பேர் வந்துட்டு யோ கிங்கு நீயாயான்ட்டு அவருக்கு இங்கே தான்ட்டு அட்மைர் ஆயிருப்பாங்க. ரீகா கிங்கான்ட்டு முடிச்சிருப்பா. பிரசன்ட் ரீகா வாய்ஸ் ஓவர்ல அவனை மோமோ ஸ்ட்ரீட்டோட கிங்னு சொல்லுவாங்க. அவன் பசி எடுக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு தருவான். அப்புறம் மத்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுல உதவுவான். மோமோ ஸ்ட்ரீட்ல வசிக்கிற எல்லாருமே அவர் ஒரு ரிலையபிள் பர்சனா தான் பார்த்தாங்கன்பா. பாஸ்ல ஒருத்தன் கரோக்கி போலான்னு கூப்பிட்டுருப்பான். கிங் போலான்னு இருப்பான். பிரசன்ட் ரீகா வாய்ஸ் ஓவர்ல கிங்கோட நிஜ பேர் யாருக்குமே தெரியாது. நான் அன்னைக்கு அவனை அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் மொமெண்ட். அதுவும் ஒரு ஏஞ்சல் போல பார்த்தன்பா. கிங் கூட ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவ ரீகா கிட்ட நீ பேசாம என் கூடயும் கிங்கோடையும் வந்துடுறேன்னு கேட்டிருப்பா. ரீகா முடிச்சிருப்பா. இருக்கோ தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நானும் என்னோட வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். கடைசியில கிங்கோட பிக்கப் ஆயிட்டான்ட்டு. கிங்கோட பிளேஸ் ரொம்பவுமே வாமா சூப்பரா இருக்கும். அங்க சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு இருப்பா. ரீகாக்கு இதை கேட்டுட்டு சந்தோஷம் தாங்கியிருக்காது. நான் கண்டிப்பா வரேன் இருப்பா. வாய்ஸ் ஓவர்ல நான் அன்னைக்கு அங்க இருந்த எல்லாத்தையுமே நம்பலான்னு நினைச்சேன்பா. இதுக்கப்புறமா 3 பேரும் சேர்ந்து அபார்ட்மெண்ட் போயிருப்பாங்க. ரீகா அந்த அபார்ட்மெண்ட்டை பார்க்கும் போது இது என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு இருப்பா. கிங் என்னோட வீடு டாப் ஃப்ளோர்ல இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம அங்கதான் இருக்க போறோம்னு இருப்பான். வாய்ஸ் ஓவர்ல ரீகா கிங் பார்க்க போனா ரொம்பவுமே கௌரவமான யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கான். அதனால அவனோட பேரண்ட்ஸோட காசுல தான் வாழ்ந்துட்டு இருக்கான்பா. கிங் அவனோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா வீட்டுல யாராவது இருக்கீங்களான்ட்டு டோர் ஓபன் பண்ணிருப்பான். ரீகா ரொம்ப சந்தோஷமா தான் உள்ள போலான்னு பாத்துருப்பா. பட் டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பார்த்தான்னு தெரியாது. அவளோட ஐ எக்ஸ்பிரஷன்லயே அவ பயப்படுறது தெரியும். என்னடா இதுங்கிற போல பாத்துருப்பா. பார்த்தா ஆப்போசிட்ல 3 பொண்ணுங்க இருப்பாங்க. லைக் இந்த நாய்க்கும் பூனைக்கும்லாம் காது இருக்கும் இல்லையா, அது போல ஹேர் கிளிப்ஸ் வரும்ல, அதை மாட்டி இருப்பாங்க. கூடவே ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸ்டா ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். கூடவே ஒரு பொண்ணு படுத்து கிடப்பா. மத்த 2 பொண்ணுங்களும் அப்படியே மண்டிக்கிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. லைக் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை பாக்குற போல இருக்காது. ரீகா அவங்கள பார்த்து திகச்சு போய் நின்றுப்பா. இந்த இடத்துல வச்சு ரீகா ரொம்பவுமே ஒத்து பார்க்கும் போது தான் இந்த நாய் பூனைக்குலாம் கழுத்துல காலர் போட்டிருப்பாங்க இல்லையா, அது போலயே அந்த பொண்ணுங்க கழுத்துல காலர்ஸ் இருக்கும். ரீகா வந்துட்டு இருந்தது என்னன்னு கேட்டிருப்பா. டக்குன்னு பார்த்தா ஹீரோக்கோ கதவை மூடி இருப்பா. அந்த கதவு சத்தம் டப்புன்னு கேட்கும் இல்லையா, அதை கேட்டு ஷாக் ஆகி ரீகா திரும்பி இருப்பா. ஹீரோக்கோ என்ன மன்னிச்சுக்கன்னு இருப்பா. ரீகாக்கு ஒன்னும் புரியாது, பயத்துல வேர்க்கும். என்ன சொல்ல வரீங்கும் போதே டக்குன்னு கிங் பின்னால இருந்து அடிச்சிருப்பா மண்டையில. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாங்க. ரீகா கொஞ்சம் கொஞ்சம் லேசா கண்ண முடிப்பா. கண்ண முடிச்சதை எங்க இருக்குங்கிற போலதான் யோசிப்பா. வீட்டுக்குள்ள வரும்போது 3 பொண்ணுங்க எந்த அப்பியரன்ஸ்ல இருந்தாங்களோ அதே அப்பியரன்ஸ்ல ரீகா கிரவுண்ட்ல கிடப்பா. இடத்துல இருக்க காலர்லாம் பார்த்துட்டு என்ன இலவீதுன்ட்டு அவளோட ஹேர் கிளிப்புமே அந்த போன நாய்க்கு அது மாதிரி இருக்கும் இல்லையா, அதை போட்டுவிட்டு வச்சிருப்பாங்க. இது வந்துட்டு யோசிப்பா. திடீர்னு பார்த்தா பின்னால வந்து வாய்ஸ் கேட்கும், நீ இப்ப அவனோட நாயின்னு. ரீகா ஒன்னும் புரியாம முடிப்பா. பார்த்தா அந்த மத்த 3 பொண்ணுகளும் இப்ப நீ கிங்கோட நாயின்பாங்க. ரீகாக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காது, பயந்துருப்பா. ஆமா நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டிருப்பா. அந்த பொண்ணுங்களை பொண்ணுங்க போல ட்ரீட் பண்ணாம ஒரு ஃபீமேல் டாக் போலதான் ட்ரீட் பண்ணுவான். அதோன்னு சொல்லி அடுத்த வார்த்தை சொல்றதே ரொம்ப மோசமா தான் இருக்கும். இந்தாங்க உங்களுக்கு சோறு போடுறக்கான நேரம் வந்துருச்சுன்னு இருப்பான். மத்த பொண்ணுங்களை இதை பார்த்துட்டு உஃப் உஃப்னு நாய் எப்படி கத்துமோ அது போல கத்திக்கிட்டு போவாங்க. ஒன்ஸ் அவன் சோறு போட்டதும் மனுஷங்க போல கையில எடுத்து சாப்பிடாம டாக்ஸ் எப்படி ஸ்ட்ரைட்டா வாய் வச்சு சாப்பிடுமோ அது போலதான் அவங்க ஃபுட் இன்டேக் பண்ணிருப்பாங்க. இங்க அப்படிதான் இருக்கணும் என்னோட செல்லங்களான் இருப்பான். ரீகா அந்த விஷயங்களை பார்த்துட்டு
பார்த்துட்டு என்ன இளவியா இதெல்லாம் இருப்பா. இந்த செகண்ட் சைடுல இருக்க பொண்ணோட எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். அவ ரொம்பவுமே பேனிக் ஆயிருந்திருப்பா. கிங்ல ரொம்பவுமே கோவப்பட்டிருப்பான். ஓய்னு சொன்னதுக்கு அப்புறமா அவனோட ஃபேஸை ரொம்ப க்ளோஸ்ல போய் காட்டுவாங்க. பார்த்தா ஒரு வெறி பிடிச்ச மிருகம் போல அவனோட எக்ஸ்பிரஷன் இருந்திருக்கும். நாய்க்கு எப்படி மனுஷங்க போல பேசலான்ட்டு பல்ல வெறி இருப்பான். டக்குன்னு பார்த்தா அவளோட துணியை பிடிச்சி இழுத்து இந்த பக்கமா தூக்கி எஞ்சிருப்பான். ரீகா வழியில கத்தி இருப்பா. கிங் ரொம்ப கடுப்பா இருந்திருப்பான். ஒரு நாயா எப்படி நடந்துக்கிறதுன்னு நான் உனக்கு ப்ராப்பரா சொல்லி தரேன் இருப்பான். ரீகாவோட துணியுமே ரொம்ப ஷார்ட்டா இருக்கு இல்லையா. அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே ஒரு மாதிரி எம்பாரசிங்கா தான் ஃபீல் ஆகிருக்கும். அவளோட செஸ்ட்டை தான் கையை வச்சு ஃபர்ஸ்ட் எடுத்ததையுமே மறைச்சிருப்பா. இதெல்லாம் அஸ் அ வியூவரா பாக்குறப்பவே ரொம்ப குரூவலா தான் இருக்கும். இந்த இடத்துல வச்சு அடுத்த சாப்டர்ல இந்த இடத்த பத்தின ஹார்ஷான உண்மையை தெரிஞ்சுக்க போறீங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. அஸ் அ வியூவரா எடுத்ததுமே கிங்க பார்த்தப்ப எப்படி ஃபீல் பண்ணீங்க? அண்ட் கடைசி பேஜஸ் வர வர இந்த கிங்க பத்தின ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படி மாறுச்சு என்ன இதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்ரெடி நான் இச்சிகோன்னு சொல்லி கமெண்ட் பண்ண சொன்னேன். இப்போ வரைக்கும் இச்சிகோன்னு கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிருங்க. இந்த வீடியோவில் ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 136 பார்க்க போறோம். எடுத்ததுமே ஹூ எவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன்னுங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. ரீகா கிட்ட கிங்க இருந்துட்டு நான் உனக்கு பாடம் எடுக்கணும் போலே, அதுவும் எப்படி நாய் போல நடந்துக்கணும்ட்டு அவளை போட்டு கண்ணா பின்னான்னு மிதிச்சிருப்பான். இந்த இடத்துல ஹீரோக்கோ குறுக்க வந்து அடியை வாங்கியிருப்பா. ஆமா உனக்கு என்னாச்சு ஹீரோக்கோன்ட்டு கத்துவான். ரீகாக்கே ஒன்னும் புரியாது, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் முழிப்பா. ஹீரோக்கா அவ இப்பதானே புதுசா வந்திருக்கா, அவளுக்கு என்ன தெரியும்பா. கிங் அப்படின்னு அவகிட்ட எப்படி நடந்துக்கணும் என்ன பண்ணணும் நீ எனக்கு சொல்லி தரையான்ட்டு திரும்ப ஹீரோக்கோவோட மூஞ்சிலேயே உதச்சிட்டு நான் உனக்கு திரும்ப பாடம் எடுக்கணும் போலேன்ட்டு அந்த இடத்துல வச்சு அவளை ப்ரூட்டலா சீரழிப்பான். ஹீரோக்கோ கத்துறக்கும் கூட இல்லாம அவளோட வாயை பிடிச்சு நெரிப்பான். ரீகாக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாது. அவ ரொம்பவுமே தகச்சு போயிருப்பா. இவன் என்னடா இப்படி எல்லாத்துக்கு முன்னாடியுமே பண்றான்ட்டு. கிங் டக்குன்னு ரீகான்னு கத்தி இதுக்கப்புறம் நீ நான் சொல்றத எல்லாத்தையும் செஞ்சாதான் நல்லது, இல்லனா இதே போலதான் நான் உன்னை சீரழிக்க வேண்டியது வரும்பா. என்ன புரிஞ்சுதான்ட்டு இந்த பக்கம் ஹீரோக்கோட வாயையுமே போட்டு பயங்கரமா நெரிப்பான். ஒன்ஸ் அந்த நாய் இந்த கருமத்தெல்லாம் முடிச்சுட்டு போனதும் ரீகா ஹீரோக்கோ கிட்ட போயிட்டு நீ ஓகேவான்னு கேப்பா. அப்புறம் நீ எதுக்காக எனக்கு பதிலா குறுக்க வந்து மாட்டின்னு கேப்பா. ஹீரோக்கோ அழுதுகிட்டு உனக்கும் எனக்கும் இடையில ஏதோ காமனா இருக்க போல எனக்கு ஃபீல் ஆச்சு, நீ ஏன் மனசுக்குள்ள யோசிப்பதானே, இவளால தானே நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு சரிதானே, என்ன மன்னிச்சுக்கன்ட்டு அழுதுகிட்டே என்னாச்சுனாலும் சரி நான் உன்னை பாதுகாப்பன்றிருப்பா. பிரசன்ட் ரீகா மத்தவங்க கிட்ட சொல்லும் போது கிங் எப்பவும் ஓடி வந்த பெண்களை தான் லாக்கப் பண்ணி வச்சுக்கிறது. அப்புறம் அவங்களை இரும்பு கரங்குண்டு ஆளுவான். டெய்லியுமே எல்லாத்துக்கும் ஒரு வேளை சாப்பாடு தான். அதுலயும் அப்பப்ப அவனோட மூட டிபெண்ட் பண்ணி சாப்பாடு குறையவும் செய்யும். அப்புறம் அவன் இல்லாதப்ப பெட்டரா நல்லா குளிச்சு அவன் சொன்ன மேக்கப்ஸ் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கணும். அப்புறம் ஹீரோக்கோ எனக்கு பதிலா அந்த நாள்ல இருந்து எப்பவுமே என்ன கவர் பண்றதுக்காக கிங் கிட்ட மாட்டி அவனோட வயலன்ஸ்ல மாட்டிப்பான்பா. பார்த்தா பாஸ்ட்ல ஹீரோக்கோ கிட்ட ரீகா போயிட்டு என்ன மன்னிச்சுக்க, இப்படி என்னாலேயே நீ அடி வாங்கிட்டு இருக்கேன்பா. ஹீரோக்கா அதுக்கெல்லாம் கவலைப்படாதுன்னு இருப்பா. பிரசன்ட் ரீகான ஒரு நாள்ங்கும் போது கிங் வந்துட்டு என்ன கருமம் பிடிச்ச அளவுது, நீ ரொம்ப அருவருப்பாயிட்டின்ட்டு பாலியல் ரீதியா ஈடுபடுறவங்க அவங்களுக்கு ஏற்படுற தொற்று வியாதியில ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரியான விஷயங்கள் வரும் இல்லையா, அதுதான் ஹீரோக்கோக்கு ஏற்பட்டிருக்கும். கிங் ஒன்னால நான் சீக்கிரமா கிளினிக் போக வேண்டியது இருக்கும் போலன்பா. ரீகாக்குலாம் அந்த டைம் இதை பார்த்துட்டு மனசே இருக்காது. அவ கண்டிப்பா இது கிங்னாலதான் அவளுக்கு ஏற்பட்டிருக்கும், வேற யாருனாலயா இருக்கும்பா. இதுக்கப்புறம் பார்த்தா கிங் ரீகாவை கூப்பிட்டு எனக்கு இதுக்கப்புறம் இந்த கேவலமானவ பின்னால நடந்து வர வேண்டாம், அதனால சீக்கிரம் வான்பா. அவ நாய்மாய் கத்துவா. பிரசன்ட் ரீகா கிங் எப்பவும் அவனுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கவங்கள தான் கூட்டிட்டு போவான். அந்த நாள்ல இருந்து அவனோட அட்டென்ஷன் ஃபுல்லா என் மேலதான் இருந்துச்சுன்பா. பாஸ்ட்ல ஹீரோ கொண்டு அவளை பார்த்துட்டு தான் கிளம்பிருப்பா. இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட்ஸ்குள்ள போறப்ப கிங்க பார்த்துட்டு எல்லாரும் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, இதனடா இப்ப ஒரு புது பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்க, கூட வேவ கியூட்டியா இருக்கான்னு சொல்லி எல்லாம் பேசியிருப்பாங்க. கிங் இந்த விஷயத்துல சரியா தான் சொன்னீங்கன்ட்டு சந்தோஷப்பட்டிருப்பான். ரீகா மனசுக்குள்ள கியூட்டியா நினைச்சிருப்பா. பிரசன்ட்ல நான் அப்பல இருந்து கிங் கூட இருக்கப்பெல்லாம் ஸ்பாயில் ஆன நான் ஸ்பெஷலா ஃபீல் பண்ணேன். அப்ப இருந்து சில மாற்றங்களை உணர்ந்தேன். வெளியே சுத்திட்டு இருக்கும் போதும் சரி உள்ள இருக்கும் போதும் சரின்பா. பாஸ்ட்ல பார்த்தா ஓ அதுவும் சரிதான்பா. பார்த்தா கிங் அவளை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ரீகா நான் மாற்றத்தை உணர்ந்ததுக்கான காரணம் நான் முதல் இடத்துல அவனால ஸ்பாயில் பண்ணப்பட்டது தான்பா. இதுக்கப்புறம் பார்த்தா ரீகா தனத்தானே கொஞ்சம் சுப்பீரியரா ஃபீல் பண்ணிருப்பா. நான் தான் இங்க மேல இண்டோஸ்லயுமே இருக்கும் போதும் சரின்பா. பார்த்தா எல்லாரும் தவழ்ந்துட்டு இருக்கப்ப இவ மட்டும் நடப்பா இல்லையா, அதனால அண்ட் ஹீரோக்கோவை பாக்குறப்ப மட்டும் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்க போல ஃபீல் பண்ணிருப்பா. பிரசன்ட் ரீகா எனக்கு கிங்க்கு செய்யணும்னு ஒரு விஷயம் இருந்தா அதை என்ன ஒருத்தல இருக்க போது, நான் இந்த லைஃப் ஸ்டைல்லயே அடைக்கப்பட்டன்பா. இதுக்கப்புறம் மற்ற பெண்கள் குனிஞ்சு வாயால சாப்பிட்டு இருக்கப்ப ரீகா லைட்டா அதுப்புலதான் இருக்க போல இருக்கும். டைமை பார்த்துட்டு அவன் சீக்கிரம் வந்துருவான். எல்லாரும் ஷாப்பாங்க பாப்பாங்க. கண்டிப்பா அவன் வந்து இதை பாக்குறப்ப சந்தோஷப்படுவான்பா. டக்குன்னு பார்த்தா வாயிலேயே குத்து விழுந்திருக்கும். ரீகாக்கு ஒன்னும் புரிஞ்சிருக்காது என்னன்பா. பார்த்தா அவன் திரும்ப குத்திட்டு அவங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, சாப்ஸ்டிக்ஸ் கூட சரியா பேக்ல வைக்க தெரியாதான்னு கத்துவான். ரீகா ரொம்ப மோசமான நிலைமையில இருப்பா. திரும்ப பார்த்தா அவன் உதச்சிருப்பான். பிரசன்ட் ரீகா நான் அப்பதான் உணர்ந்தேன் நான் ஒன்னும் மனுஷி இல்ல, நான் அவனோட நாயின்னு. கிங் போட்டு கண்ணா பின்னான்னு மிதிச்சிருப்பான். அந்த டைம்ல அவ மனசுக்குள்ள நான் என்ன சாக போறேன்னு யோசிச்சிருப்பா. இந்த இடத்துக்கு ஹீரோக்கோ தவழ்ந்து வருவா. பார்த்தா ரீகாவை கிங் அடிக்கிறதுக்கு இல்லாம கவர் பண்ணுவா. ரீகாவே குழம்பி இருப்பா. ஹீரோக்கோ உனக்கு அவளை அடிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன அடின்பா. கிங் ரொம்ப கடுப்பா இருப்பான். புழு மாதிரி குறுக்க வந்துட்டு ஒரே உதையில உதச்சு பறக்க விட்டு எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப என் வழியிலேயே என் குறுக்க வரேன்னு கத்துவான். ரீகா இந்த இடத்துல இல்லைன்ட்டு ஆண்கும் போது இப்பதான் ஹீரோக்கோவை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பா. பார்த்தா ஹீரோக்கோவோட உடம்பு ரொம்பவுமே மெலிஞ்சு போயிருக்கும். ரீகாக்குல அதை பார்த்துட்டு மனசு இருக்காது. மனசுக்குள்ள அவளோட தோலை அப்படியே பிஞ்சு போயிரும் போலன்னு யோசிச்சிருப்பா. எனக்கே இதை பார்த்துட்டு ரொம்ப ஒஸ்டா தான் ஃபீல் ஆகுது. இருந்தாலும்
முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹீரோக்கோவோட உடம்புல சுத்தமாவே தெம்பு இருக்காது. இருந்தாலும் ரீகாவை காப்பாத்துறதுக்காக வந்து கட்டி பிடிச்சுப்பா. ரீகா அழுத்துட்டு ஹீரோங்க இருப்ப. ஹீரோக்கு இதுக்கு முன்னால ஒரு பொண்ணு இருந்தா, இவனால கைவிடப்பட்டு. ஆனா நான் அவளை காப்பாத்தாம விட்டுட்டேன். ஆனா அந்த நாள்ல இருந்து அந்த ஒரு கில்ட் என்ன ரொம்பவுமே தூங்குறதுக்கு இல்லாம பண்ணுச்சு. அதனாலதான் நான் எப்படியாவது ஒன்ன பாதுகாப்புன்னு சத்தியம் பண்ணன்பா. ரீகாக்கெல்லாம் மனசே இருக்காது. ஹீரோக்கோன்ட்டு மனசுக்குள்ள நான் எதுக்காக என் மேல இவ்வளவு இறக்கமோட இருந்த ஒருத்திய ரொம்பவும் கீழ்த்தரமா நடத்திருக்கேங்கிற கேள்வியோட இருப்பா. கிங் பேசுறத நிறுத்துறையான்ட்டு ஹீரோக்கோவோட முடிய புடிச்சு பின்னால இழுத்து போட்டு குத்துவான். இங்க பாரு, நீ நாயா இருக்கணும், அதனால நான் சொல்றபடிதான் கேட்டு நடக்கணும், ஒழுக்கு மரியாதையா நடந்துக்கன்னு கத்துவான். இந்த சீனை தான் ஸ்டார்டிங்ல கிங்க காட்டுறப்ப பாத்திருப்பீங்க. ரீகா ஹீரோக்கோ என்ன மன்னிச்சிருன்ட்டு இந்த இடத்துல வச்சுதான் கிங்கோட போனை பாத்திருப்பா. இதனா கிங்கோட போனான்ட்டு ஜூஜிகா சான் காப்பாத்துங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. இதுக்கப்புறம் சின் பிரசன்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். அதை பண்ணதுக்கு அப்புறமா வேகமா நான் இங்க ஓடி வந்துட்டேன்பா. அவ கண்ணீர் அவ கையில சிந்தும். ரீகா நான் பயந்துட்டேன். ஹீரோக்கோ தான் எப்பவுமே என்ன வந்து பாதுகாப்பா. ஆனா என்னால அவளுக்குன்னு எதுவும் பண்ண முடியலையேன்ட்டு நான் தான் அவன் வச்ச குத்தெல்லாம் என் மூஞ்சில வாங்கியிருக்கணும்ட்டு டேபிள தட்டுவா. கவானாதான் வந்துட்டு ரீகாவை கொஞ்சம் அமைதியா இருந்து இழுத்து பிடிப்பா. ரீகா ஹீரோக்கோக்கு வந்த தேக நோயால அவளுக்கு கோல்டு வேற இருந்துச்சு. அவளுக்கு இப்ப விழுகிற அடி மட்டும் இப்படியே போயிட்டே இருந்தா கண்டிப்பா அவ எப்ப வேணாலும் செத்துருவான்பா. ரொம்பவும் பயங்கரமா கத்தி அழுதுட்டு தயவு செஞ்சு ஹீரோக்கோவை காப்பாத்துங்கன்பா. கவானாக்குள்ள அதை கேட்டு மனசே இருக்காது. உருமா எப்பவும் போல எக்ஸ்பிரஷன் இல்லாம தான் இருப்பான். பட் அவளோட வேதனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போலதான் அவன் கண்ணு இருக்கும். கிட்டாமியுமே இந்த விஷயங்களை எல்லாம் காதுல கேட்டுட்டு வெறுத்து போய் தான் இருப்பான். இந்த இடத்துல அடுத்த சாப்டர்ல ஜூஜிகா கிங்குக்கான தீர்ப்பை வழங்க போறாங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துலயே தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. எனக்கு ஏன் இந்த சாப்டர்ல ஸ்பெசிபிக்கா ஹீரோக்கோ மேல வந்து ரொம்ப கன்சர்ன் இருந்துச்சுன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல யோசிச்சு பாருங்க, யாருமே யாருக்குமே அவ்வளோ ஈஸியாலாம் நல்லது பண்ணிட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெனிஃபிட் இல்லாமலாம். அப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணை என்னால காப்பாற்ற முடியாம போச்சு, அந்த கில்ட் என்ன ரொம்பவுமே வேதனைப்படுத்துதுன்ட்டு தான் நான் உன்னை பாதுகாக்க விரும்புறேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. அதாவது எந்த விதத்திலயும் ரீகாக்கும் ஹீரோக்கோவுக்கும் பெரிய அளவுல சம்பந்தம்லாம் இல்ல. கிங் பண்ற விஷயங்கள் மட்டும்தான் மோசமா இருக்கு. பட் இதுக்கு துணை போயிட்டமேங்கிற ஒரு கில்ட்டை சுமந்துட்டு அதுக்கான தண்டனையும் அனுபவிக்கிறா இல்லையா. அண்ட் இவ்வளோ கஷ்டத்துலயுமே மத்தவங்க மேல கைண்ட்னஸ் காட்டுற விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் யாருமே காட்ட முடியாத ஒண்ணு. அதனாலதான் நான் ஹீரோக்கோ மேல ரொம்ப கன்சர்னா பேசினேன். அண்ட் யாருக்குலாம் ஹீரோக்கோங்கிற இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கிங்குக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.